யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது பாதுகாப்பிற்கென இலங்கை பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய துப்பாக்கியால் பெண்களை நோக்கி குறிவைத்து அச்சுறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதைத் தொடர்ந்து அர்ச்சுனா மீது பலரும் தமது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியில் வளர்ந்துள்ள பற்றைகள் காரணமாக தினசரி 6 தொடக்கம் 7 பாம்புகள் அருகிலுள்ள மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் வந்து செல்வதாக மக்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். இதனால் குறித்த காணியை துப்புரவு செய்யுமாறு அயலில் உள்ளவர்களால் அர்ச்சுனாவிற்கு பலமுறை அறிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையையும் அவர் எடுக்கவில்லை என்று கூறுகின்றனர். இந்த பிரச்சினை குறித்து உள்ளூர் உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் அர்ச்சுனாவின் காணிக்குள் அத்துமுறை சென்று அயலவர்கள் துப்புரவு செய்ய முற்பட்ட போது குறித்த இடத்திற்கு வந்த அர்ச்சுனா அவர்களுடன் வாய்த்தர்க்கம் புரிந்துள்ளார். இதன்போது குறித்த பெண்களால் அர்ச்சுனா மீது தாக்குதல் முயற்சி நடந்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அந்த பெண்களை நோக்கி தனது இடுப்பில் தொங்கிய பிஸ்டல் ரக துப்பாக்கியை எடுத்து காட்டி மிரட்டியுள்ளார். இதன்போது அர்ச்சுனாவுடன் சட்டத்தரணி கௌசல்யாவும் இருந்ததுடன் குறித்த சம்பவத்தை காணொலி எடுத்துள்ளார். எவ்வாறாயினும் அந்த பெண்கள் தம்மீது தடியால் அடித்தும் கற்களால் எறிந்தும் தாக்குதல் நடத்திய போது பாதுகாப்பு காரணத்திற்காகவே குறித்த பிஸ்டலை எடுக்க நேர்ந்ததாக அர்ச்சுனா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதி ஒருவர் பொதுமக்களை நோக்கி எவ்வாறு தனது பிஸ்டலை குறிவைத்து மிரட்டலாம் என்ற பெரும் கேள்வி தற்போது எழுந்துள்ளது. காணிக்க வந்தாலும் அடிக்க திரும்ப சொல்றேன், இந்த தடியால் அடிக்கிறது, இந்த கல்லால குத்துறது மேலாம் வேற சொல்லி போடுறேன். போலீஸுக்கும் அடிச்சு சொல்லி போடுறேன். நீங்க வீடியோ எங்கனாலும் போட பிரச்சனை இல்லை, வெளியே போக. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.